அண்மை காலமாக இலங்கையில பேசப்படும் பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் தான் பார்த்தீங்கன்னா இசாரா செவ்வந்தி தொடர்பான இந்த கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு சம்பந்தமான விடயங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இசாரா செவ்வந்திக்கு ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்துக்குள்ள போய் கொலை செய்வதற்காக ஆதரவு வழங்கியிருக்கின்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பத்திலையும் தகவல்கள் நாங்கள் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் அதாவது கடவத்தையை சேர்ந்த சட்டத்திறனிகளால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தமரா என்கின்ற ஒரு சட்டத்திறனி. இவங்களுடைய பேர் கூட பார்த்துட்டிங்கன்னா தமரா அல்ல, இவங்களுடைய உண்மையான பேர் தாமரை அப்படின்ற மாதிரி இப்போது வெளியாகி இருக்கின்றது. இவரை கடவத்தையில் அவருடைய வீட்டிலே வைத்து இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு தடுப்பு காவலில் வைத்திருந்து இவரை விசாரிக்கும் போது 72 மணித்தியாலங்கள் விசாரணை செய்திருக்கின்றாங்க. விசாரணை செய்யும் போது இசாரா செவ்வந்திக்கு அனைத்து விதமான உதவிகளும் தமரா என்கின்ற இந்த சட்டத்திறனியை வழங்கியிருக்கின்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்குள்ள போகணுமா இருந்தால் நீதிமன்றத்துக்குள்ள போகிறதுக்கு தேவையான உடைகள் இருந்து, ஐடி கார்டு இருந்து, வாகனம் வரைக்கும் எல்லா உதவிகளையும் இந்த தமரா என்கின்ற சட்டத்திறனி வழங்கியிருக்கின்றாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க அந்த ஐடி கார்டு மாற்றி அமைக்கும் போது, அதாவது தமரா என்கின்ற சட்டத்திறனி இசாரா செவ்வந்திக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கின்றாங்க. இதே மாதிரி ஒரு போலியான ஐடி கார்டை தயார்படுத்துறதுக்கு அவங்க அப்போ அந்த போலியான ஐடி கார்டை தயார்படுத்தும் போது அவங்களுடைய பேர், அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே மாற்றங்கள் செய்யும்போது அந்த ஒரு போலியாக தயாரிக்கப்பட்ட ஐடி கார்டில் அவர் ஒரிஜினல் ஐடி கார்டில் இருக்கிற அந்த கையெழுத்து மாற்றப்படாமல் இருந்ததால் அதுவும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஐடி கார்டு இவங்க தான் வழங்கியிருக்கின்றாங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போகணுமா இருந்தால் அரசாங்க கவர்மெண்ட் வெஹிக்கிள் இருக்குது. அதில் முன்னுக்கே கவர்மெண்ட் வெஹிக்கிள் போட் போட்டிருப்பாங்க, அந்த இலங்கையினுடைய இலட்சணை குறைக்கப்பட்ட மாதிரி. அப்போ அதை நம்ம நோம்பல அந்த போட்டை பார்த்தாலே ஓகே இது ஏதோ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குரிய வண்டின்னு நினைச்சு அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாங்கு நமக்கும் இருக்குது. அப்போ அந்த வகையில் இவங்க நீதிமன்றத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு காரில் போகும்போது முன்னுக்கு ஒரு பதாதை ஒன்று இருந்துக்குது, இலங்கை இலட்சணை குறைக்கப்பட்ட அந்த பதாதை. அப்போ எல்லாருமே நினைச்சிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படின்ற மாதிரி. அதில் உள்ளே போயிட்டு இவங்க அந்த துப்பாக்கியை கொண்டு வரதுக்காக ஒரு சட்டத்திறனி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு புத்தகம் அதுக்குள்ளே அமைச்சு துப்பாக்கியை கொண்டு வரது ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த வகையில் இந்த புத்தகம் ஒன்று அல்ல, 2 புத்தகங்கள். முதலாவது புத்தகம் பார்த்துட்டிங்கன்னா அந்த துப்பாக்கியை வைத்து ஒரு கீறி அதை வெட்டணும், வெட்டி போட்டு தான் உள்ளுக்குள்ளே வைக்கணும். அப்போ அந்த வகையில் முதலாவது புக்கை அவங்க பயன்படுத்தி வெட்டும் போது அது சரியாக வெட்டுப்படாததால் இன்னும் ஒரு புத்தகம் தமரா என்கின்ற அந்த சட்டத்திறன் ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ 2வது புத்தகத்தை வைத்து தான் இவங்க உள்ளே போயிட்டு இந்த கொலையை செய்திருக்கின்றாங்க அப்படின்ற மாதிரி இன்றைய தினம் தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. சரி, ஓகே. இலங்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நியூஸ்களையும் நாங்கள் உடனுக்குடன் ஷார்ட் நியூஸாக தாரத்துக்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நான் உங்கள் சதீப். நன்றி, வணக்கம்.